ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பதிவு பார்த்தீங்கன்னா, எப்போ பாரு கரூர்காரங்க குழந்தைங்கள எதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க மீட்டிங்க்கு, எதுக்கு அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு, கரூர் மக்களையே வந்து ஏகப்பட்ட குறை சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே. அவங்க மனசளவில் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. சொந்தத்தை விட்டுட்டு சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க, குழந்தைங்க இறந்துட்டாங்க, பெரியவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நொந்து போயிருக்காங்க. அவங்கள வந்து அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி குறை குறை சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே. செல்லு கையில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எப்போ பாரு வீடியோ எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, அது பரவாயில்லையே? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க தெரிஞ்சால் போவாங்களா? எல்லா மீட்டிங்க்கும் போகிறாங்க, அதே மாதிரி இவங்க போயிருக்கிறாங்க இந்த மீட்டிங்கு போகலான்னு. சரி, அவர் வந்து நம்ம சினிமா படத்தில் பார்க்குறோம், சரி நம்ம ஊருக்கு நேரில் வந்திருக்காங்க, சரி ஒரு விட்டு போய் பார்த்துட்டு வரோமே அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டாங்க. அது இது மாதிரி நடக்குன்னு யாருக்கு தெரியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதோ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நடந்து போச்சு. எதிர்பார்க்குறதா போயிருப்பாங்களா? இது மாதிரி நடக்குன்னு தெரிஞ்சவங்க போவாங்களா? குழந்தை குட்டிகளை கூட்டிகிட்டு ஏதோ நடந்து போச்சு. அதுக்காக சும்மா எப்போ பாரு கரூர் மக்களே நீங்கள் குறை சொல்லிகிட்ருக்கிறீங்க. குறை சொல்லாதீங்க, அவங்களுக்கு முடிஞ்ச 4 வார்த்தை ஆறுதல் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க நொந்து போய் மனசாலும் ரொம்ப வேதனையாக இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் தான் சொல்லணுமே தவிர, எதுக்கு கூட்டிகிட்டு போனீங்க, எதுக்கு அப்படி ஆகிப்போச்சு, கூட்டிகிட்டு போனீங்க, பிடிச்சிங்க, செஞ்சீங்க, இதெல்லாம் பேசாதீங்க. என்ன 4 வார்த்தை, சரி அந்த ஆத்மா இறந்த ஆத்மாவுக்கு நல்லா இருக்கும், நல்ல விதமாக சாந்தி அடையணும்னு ப்ரேயர் பண்ணுங்கள். அது வரைக்கும் சந்தோஷம். அது விட்டு போட்டு சும்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குறையாக சொல்லிகிட்டு இருக்காதீங்க. நாங்கள் கரூர் மக்களே ரொம்ப நொந்து போயிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ரொம்ப சும்மா சும்மா வந்து அவங்க கரூர் மக்களையே குறை சொல்லாதீங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள். அவங்களாம் உண்மையிலே ரொம்ப நல்லவங்க, பாவம் நல்லவங்க. எதுவுமே கவுடுசு தெரியாதனால தான் வந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு இப்போ இருக்கிறாங்க. இப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே பேசுகிற அளவுக்கு. அதெல்லாம் உங்களாட்ட தெரிஞ்சிருந்தால் அவங்க சத்தியமாக போயிருக்க மாட்டாங்க. அதனால் பேசாதீங்க, முடிஞ்சால் ஆறுதல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேண்டாம் சும்மா சும்மா திட்டி அவங்கள வீடியோ போடாதீங்க. கரூர் மக்களை பற்றி நான் அன்பான வேண்டுகோளாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். 4 வார்த்தை ஆறுதல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் விஜய் ரசிகர் தான். அதுக்காக வந்து நான் வந்து விஜய் மேலேயோ இல்லை மற்றவங்க மேலேயோ மக்கள் மேலேயோ நான் யார் மேலேயும் குறை சொல்லக்கூடாது. நம்ம சும்மா வீடியோவுக்கோசரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் வந்து இது வந்து என் மனசுக்கு பட்டது நான் சொல்லிட்டேன். தப்போ ரைட்டோ எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் மக்களை வந்து நீங்கள் திட்டாதீங்க, திட்டி வீடியோ போடாதீங்க யூடியூப்பில் கையில் செல்லு இருக்குதுன்னு. பாய்.